ஹே ஆல்! என்னோட வீடியோ தம்ப்நெயில பார்த்து கிளிக் பண்ணி பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோட ரொட்டீனை வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா, லைக் பண்ணிட்டு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்புறேன். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த புதினா செடி எத்தனையோ டைமு நானும் ரொம்ப எதிர்பார்த்து வைப்பேன். பட் வரவே வராது. இந்த தடவ தான் வந்துட்டு எதையுமே எதிர்பார்க்கல. சரி வைக்கலாம், வந்தா வரட்டும், இல்லன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். பட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா அதில வந்துட்டு நல்ல தலையெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனா ரொம்ப தண்ணி ஊத்த மாட்டேன். காலையில ஒரு தடவ ஊத்துவேன் அவ்வளோதான். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி அது ஊத்துவேன். அப்புறம் டீ போட்டுட்டு அந்த வடிகட்டின அந்த டீ தூள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு போடுவேன். அப்புறம் ஈவினிங்கும் வந்து தண்ணி ஊத்துவேன். அப்பப்ப பார்த்து அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆனாலும் அதுக்கு தண்ணி தெளிச்சுட்டே இருப்பேன். ஸோ, அதனால ஒரு வேளை வளர்ந்துச்சா அப்படின்னு எனக்கே தெரியல. எது எப்படியோ அதே தான் இப்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு இப்ப வந்துட்டு 6த் மந்த் ஆஃப் பிரெக்னன்சி வந்து முடிய போகுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நியூட்ரிஷன் கிட்ல வந்துட்டு இந்த புரோட்டீன் பவுடர் குடுப்பாங்கல்ல, அத தான் வந்து டெய்லியும் குடிச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட் வைஸு. ஆனா வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு வெயிட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. 5வது மாசம் நான் ஸ்கேனுக்கு போயிருந்தப்போ 58 கேஜி இருந்தேன். இப்ப 6வது மாசத்துல போய் பார்க்கும்போது 62 கேஜி வந்துட்டேன். ஒரே மாசத்துல இவ்ளோ இன்க்ரீஸ் ஆயிட்டேன். டாக்டரே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே கம்மி பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டா வந்து பிரிச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்துட்டு அப்படியே சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால வந்துட்டு நான் வந்து அத இப்ப ஒரு நேரம் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு நேரம் மட்டும் ஃபர்ஸ்ட்டு 2 டைமா எடுத்துட்டு இருந்தேன். இப்ப ஒரு டைம் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கிறேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல தோசைய ஊத்தி சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து மதிய சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கிங் வேலைய முடிச்சுட்டேன் அப்படின்னா, பாப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். அதனால வந்து சீக்கிரமே வந்து செஞ்சுருவேன். எங்க வீட்ல ரசம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வைப்போம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, புளி, தக்காளி, மல்லி இலை எல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, ஒரு இடிகல்லுல வந்து இந்த ஜீரகம், மிளகு, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒண்ணும் பாதியுமா இடிச்சுட்டு, கடுகு, உளுந்து, பெருங்காயம், வரமிளகாய் இடிச்சு வச்சிருந்த அந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி, கரைச்சு வச்ச அந்த புளி, தக்காளி தண்ணி இருக்குல்ல, அதையும் வந்து ஊத்தி அப்படியே இறக்குறப்போ வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிட்டு, உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா, சூப்பரா வந்து கமகமன்னு ரசம் வந்து ரெடி ஆயிடும். அடுத்ததா மட்டன் குழம்புக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த அன்னாச்சி பூ, கசகசா, சோம்பு, ஜீரகம், அப்புறம் துருவி வச்சிருக்க தேங்காய், இந்த மாரி இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமா ஆயில் விட்டு வதக்கி, ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸியில போட்டு நம்ம பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்படியே இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்டனால என்ன பண்ணேன்னா, வெறும் லெமனா வந்துட்டு போட வேண்டாம் அப்படின்ட்டு புதினா இலை கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதையும் வந்து சேர்த்து போட்டு மின்ட் லைம் ஜூஸா வந்து போட்டு குடுத்துட்டேன். அப்படியே நானும் கொஞ்சம் குடிச்சேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. நான் குழம்புக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறேன். இப்பதான் ஹஸ்பண்ட் போயிட்டு 1/2 கிலோ சிக்கனும், 1/2 கிலோ மட்டனும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நான் வெங்காயம் எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி ரெடியா வச்சிருந்தனால, வந்ததும் அப்படியே குழம்பு வந்து கூட்டி வச்சுட்டேன். நான் வந்துட்டு இன்னைக்கு குக்கர்ல அப்படியே வந்து கூட்டி வச்சிடலாம் அப்படின்றனால, குக்கர்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில் விட்டுட்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15லேருந்து 20 கிட்ட வந்து நறுக்கி வச்சிருந்தேன். அதுவும் கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் அப்படி சொல்லி 2மே வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு வதங்குனதும், அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் குழம்பு பொடி, இது வந்துட்டு வீட்லயே அரைச்ச குழம்பு பொடி. இது இல்ல அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்ட்டா கிடைக்கும்ல சக்தி மட்டன் மசாலா, அது கூட வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாம் வந்து ஒண்ணா கலந்து நல்லா மசால் வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு, கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்து, அப்புறமா வந்து தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப தண்ணியா வந்து செய்யல. கொஞ்சம் மீடியமா வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் பக்கம் வந்து வச்சு இறக்கிட்டேன் அப்படின்னா, கம கமன்னு மட்டன் குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரு பக்கம் குழம்பு வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிக்கன்ல வந்து கொஞ்சமா எடுத்து சுக்கா பண்றதுக்கு அடுப்புல வந்து வச்சு விட்டுருந்தேன். கிச்சன் வந்துட்டு இப்போ இப்படிதான் வந்து கஜ கஜன்னு அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படியே பாருங்க சூப்பரா எண்ணெய் எல்லாம்
நல்லா மிதந்து அப்படியே கமகமன்னு வாசமாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து நான் மல்லி இலையை தூவி வந்து அப்படியே இறக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்துட்டு சிக்கனில் இந்த 65 பண்ணேன் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். அதனால வந்து 65க்குமே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து சுக்காவுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு. சாதமும் ஒரு பக்கம் வந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டு இந்த சுக்காவுக்கு மட்டும் ஃபைனலாக வந்து இந்த முந்திரி பருப்பு, இந்த கருவேப்பிலை போட்டு தாளித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வந்து அதையுமே பண்ணி முடிச்சுட்டேன். சிக்கன் சுக்கா பாருங்களேன், சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். ரெசிபி வேணா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு சுக்கா. நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது தான் நம்ம செஞ்சதோட அந்த இதே வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஒரு 11:30 போலலாம் குக்கிங் வேலையை வந்து முடிச்சுட்டேன். அப்படியே வீடெல்லாம் தூத்தி விட்டுட்டு குளிச்சுட்டு ஒரு 1 மணி போல் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சிக்கன் மட்டும் கொஞ்சம் தான் பொரிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறமா வந்து எங்களோட இந்த சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ்ஜை சூப்பராக வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.